அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்குமான இளைஞர்கள் தியேட்டருக்கு வர்றது. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு கலாச்சார கேடுங்கிறத ஒரே வரியில் சொல்லிட்டு கடந்து போயிட வேண்டியது. நம்மளாம் காதை பிடிச்சி தானே கிள்ளுவான். இந்த படத்தை போய் பாருங்க, எதை பிடிச்சி கிள்றாருன்னு பாருங்க. இவங்க சமூகத்தை பெருமைப்பட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, இவங்கள்ட்ட வலிதான் இருக்கு. அதனால வலியை சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இருக்காரு. ஹுயிஸ் விஜய்ங்கிறார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றாங்க. ஐயோ, எல்ஐகேன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 160 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்களே, அவங்க என்ன ஆவாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் அவங்க இன்னொரு 100 கோடி செலவு பண்ணால் கூட எடுக்க முடியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இவருக்கான கூட்டம் பெருகி நிற்கிது. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தீபாவளிக்கு வந்து நிறைய திரைப்படங்கள் வெளியாயிருந்தது. இருந்தாலுமே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது, நம்ம எதிர்பார்த்தெல்லாம் அந்த பெரிய படங்கள் தானே எதிர்பார்ப்போம், ஆனா இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரி எந்த படங்களுமே வரல அப்படிங்கிறது தான். உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? எப்படி இருந்தது? இல்லை, பெரிய படம் சின்ன படங்கிறதெல்லாம் தாண்டி நல்ல படமாக ஓடுற படமாங்கிறது தான் நம்ம கேள்வி. இந்த பெரிய படங்கள் வராத குறைகளை இந்த படங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக இதில் வந்த 2 படங்களுக்கு இடையில தான் பெரிய போட்டி. ஒன்று பைசன், இன்னொன்று டியூடு. இதில் டியூடு வந்து பெரிய அளவு கலெக்ஷன். என்னென்னா, ஜென்சி கிட்ஸு, ஒரு பொழுதுபோக்கு படம், ஒரு லவ்வு, அப்புறம் வழக்கம் போல் அவங்களுடைய அரட்டை, இது எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து அதிரி புதிரியாக ஓட வச்சுருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கே அந்த படம் பற்றி நிறைய கருத்து மாறுபாடுகள் உண்டு. பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் வந்து அந்த படத்தை ஆகா ஓகோன்னு கொண்டாடிட்டு இருக்கு. பைசன் வந்து கிராஜுவலாக ஏறிடுச்சு. இப்போ அது ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாளைக்கு வந்து பல கருத்துக்கள் அந்த படத்தின் மீது இருந்துச்சு. வழக்கம் போல் மாரி செல்வராஜ் படம்னா எதிரெதிர் கருத்துக்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். எல்லா ஊருக்கும் அவர் ப்ரொமோஷன் போகும்பொழுதும் இந்த கேள்வியை அவர் மீது பலமாக வச்சாங்க. ஒரே மாதிரி படம் எடுக்கிறீங்க, உங்களுடைய வழியை சொல்லிகிட்டே இருக்கீங்க, எப்போ நீங்கள் வந்து கமர்ஷியல் படம் எடுக்க போகிறீங்க அப்படின்லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவர் சரியான பதிலோடு அதை கடந்து போயிட்டே இருந்தார். இப்போ பைசனும் கிராஜுவலாக ஏறிடுச்சு. அண்ட் டியூட் பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய க்ரோத் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத்தாக வந்து பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது லவ் டுடேவும் மிகப்பெரிய வெற்றி, அதுவும் 100 crore கலெக்ஷன் சொல்லப்பட்டுச்சு. டிராகன் படமும் எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. இப்போ தொடர்ந்து 3வது படம். இந்த ஒரு வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் 2 படங்களுக்கு வந்து 100% பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அந்த படத்தை வந்து டிவைடடாக யாருமே சொல்லலை, ஆடியன்ஸ் உட்பட. வெறும் ரிவ்யூஸை வச்சு நம்ம பேச முடியாது, ஆடியன்ஸையும் சேர்த்து தான் பேசணும். இப்போ FDFS எல்லாம் நான் பார்க்குறேன். பல பேர் வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிட்டு தான் வெளியில் வராங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்குமான இளைஞர்கள் தியேட்டருக்கு வர்றது தான். இப்போ அதை தாண்டி உள்ளவங்க நல்ல படமானு விசாரிச்சுட்டு வருவாங்க. அவங்க எதிர்பார்க்குற எலிமெண்ட்லாம் அதுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க உள்ளேயே வருவாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க எந்த எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் படமா, நான் போவேன் அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனோடு உள்ளே வருவாங்க. அது எப்படி இருந்தாலும் கொண்டாடுவாங்க. அந்த கூட்டம் தான் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த டைரக்டர் கூட இப்போ ரீசெண்டாக இந்த படம் குறித்த கருத்து தொடர்பாக ஒரு விவாதம் இங்கே போயிட்டுருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பெரியார் என்ன நினச்சாரோ அதை தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் எனக்கு புதுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெரியார் வந்து இவ்வளவு இப்படி உள்ள படத்தை அவர் காலத்தில் வந்திருந்தா கூட ரசிச்சிருக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொன்ன கருத்து என்னென்னா, விதவை மறுமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாருல்ல. அந்த ஆண் பெண் இருவரும் சமந்தான், இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுலாம் அவர் சொன்னார் இல்லையா. அது இந்த படம் சொல்லுது. அதுக்காக நான் பெரியார் கருத்தை தான் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய சப்பக்கட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு கலாச்சார கேடுங்கிறத ஒரே வரியில் சொல்லிட்டு கடந்து போயிட வேண்டியதான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே சார். ஆனால் இது வந்து இந்த ஹானர் கில்லிங்க்கு ஆப்போசிட்டாக தானே பேசியிருக்கு. இருந்தாலுமே வந்து எதனால் வந்து அது பேஷ் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஹானர் கில்லிங்கை வந்து நீங்கள் மாரி செல்வராஜ் மாதிரி சொல்லணும், பாரஞ்சித் மாதிரி சொல்லணும், வெற்றிமாறன் மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு அது போகிற போக்கில் ஒரு வரியில் நான் வச்சுட்டு போவேங்கிறது எப்படி நீங்கள் ஹானர் கில்லிங்காக மாறும்? அப்படி இல்லைல்ல. ஏதோ நான் ஒரு வார்த்தை போட்டேன்னா நான் மொத்த படமும் இந்த கருத்தை நான் அதுக்குள்ளே வலியுறுத்திருக்கேன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த படம் சொல்கிறது வேறு. அதை தாண்டி இதில் அவங்க வைத்திருக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து நம்ம இளைஞர்களுக்குள்ளே இப்படி தான் இருக்காங்களா, இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அப்படி தான் ஒருத்தர் பழகுறாங்களா? நம்மளாம் காதை பிடிச்சி தானே கிள்ளுவோம்.
இந்த படத்தை போய் பாருங்கள், எதை பிடிச்சி கிள்றாருன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு தவறான ஒரு விஷயத்தை காமிக்கும் பொழுது நாளைக்கு பல கல்லூரிகளில் அதுவே ஒரு விஷயமா மாறும். அப்போ அது எவ்வளவு அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் இருக்குங்கிறது புரியுதில்லை. ஸோ அதெல்லாம் இவர் பண்ணியிருக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. ஓகே. ஆனால் பிரதீப் பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபாலோவிங் அந்த மாதிரி தெரியுது. அண்ட் அவர் செய்கிற ஸ்டைலையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே வந்து நம்மிலிருந்து ஒருத்தன் அந்த திரைக்கு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அவங்கள பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அப்படி தான் தனுஷெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துக்கு வந்தது. அவரே ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு, என்னை பார்க்க பிடிக்கும், பார்த்த உடனே பிடிக்காதுன்னு சொன்னார். அதை தான் பிரதீப் ரங்கனும் இப்போ சொல்கிறார், இந்த படத்தை உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கான வார்த்தைங்கிறதே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ அதையொட்டியே இவர் வராரு. அதுதான் அந்த எளிமை, நம்மளை மாதிரி ஒரு பையங்கிற ஒரு உணர்வு, இது ரெண்டும் சேர்ந்து தான் அவரை இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு. பைசன் திரைப்படம் பார்க்கும்போது படம் பார்த்த எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுது. இருந்தாலும் அது மேலே ஒரு அன்னேம்டு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் மாரி செல்வராஜ் அவர்கள் மேலே இருக்கிற ஹேட்டா? ஆமாங்க, அவர் மேலே ஒரு ஹேட் ஒன்று இங்கே எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமேனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி படம் எடுக்கிறீங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையிலேருந்து இது பார்க்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் என் வாழ்க்கையிலேருந்து பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதை பார்க்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அது இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன். இதை தாண்டி நான் சொல்லலை. சென்சார்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் இருக்குது, இதுக்குள்ளே தான் நான் ஒரு படத்தை சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் உன் வழியை சொல்லிகிட்டு இருக்கேன்னு எப்படி கேட்க முடியும்? அது அவரை ஒரு உரிமை இல்லையா? இப்போ இங்கே எப்படி மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க சமூகத்தை உயர்த்தி ஒரு படத்தை எடுக்கிறாங்களோ, அப்போ இவருக்கும் அந்த உரிமை இருக்குது தானே. இவங்க சமூகத்தை பெருமைப்பட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, இவங்கள்ட்ட வழி தான் இருக்குது. அதனால் வழியை சொல்கிறாரு. இப்போ அவங்கெல்லாம் பெருமையாக பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் அவங்க பெருமை மட்டுமே பேசுகிறாங்க, இவர் அவருடைய வழியை பேசுகிறாரு. இது ரெண்டுமே சரி தானே. இப்போ அவங்க செய்கிறது சரின்னா இவர் செய்கிறதும் சரி தானே. ஆனால் இந்த சமூகம் அப்படி பார்க்க மாட்டேங்குது. அவங்க படமெல்லாம் வரும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா வரமாட்டேங்குது. அதை யாருமே பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்லை. ஏன் இப்படி ஒரு படம் எடுத்த, உனக்கு இப்படி தான் எடுக்க தெரியுமான்னு யாராவது கேட்குறாங்களா? இல்லை. ஆனால் இவர் மட்டும் எடுக்கும்போது ஏன் இந்த கேள்வி எழுப்புறாங்கன்னு நமக்கு புரியல. இன்னொன்று, இந்த சொல்ல வர்ற கருத்தை எவ்வளவு அழகாக ஒரு சிறுகதை மாதிரி அவர் சொல்கிறார். அந்த அழகியலை நீங்கள் ரசிச்சிட்டாலே போதும். நீங்கள் கதையினுடைய கண்டென்ட் உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், அல்லது வந்து அந்த கருத்தோடு நீங்கள் முரண்பட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஓரமாக வச்சுட்டு அந்த அழகியலை பார்த்தீங்கன்னா அது மாரி செல்வராஜ் படங்களில் கொட்டி கிடக்கு. நீங்கள் அதை மட்டுமே ரசிச்சுட்டு வரலாம். கலெக்ஷனாக பார்க்கும்போது டியூட் படத்துக்கு எல்லாரும் சொல்லப்படுறது 100 கோடி கலெக்ஷனை கடந்துருச்சுங்கிறது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆக்சுவலாக தொடர்ந்து அவர் நடித்த 3வது படம் 100 கோடியை தாண்டி போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த படம் வந்து அதை பார்த்துட்டு நான் வெளியில் வந்தோடனே, ஐயோ எல்ஐகேன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 160 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்களே, அவங்க என்ன ஆவாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் அவங்க இன்னொரு 100 கோடி செலவு பண்ணால் கூட எடுக்க முடியும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இவருக்கான கூட்டம் பெருகி நிற்கிது. இந்த படத்துக்கே அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த படத்துக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். இன்னொன்று, அது வந்து ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன். அது 2040 நாம் எப்படி இருப்போம் அப்படின்லாம் பேச போகிற படம். அதில் இவருடைய காதல் எப்படி இருக்கும், இவர் என்னெல்லாம் கலடா பண்ண போகிறாருன்னு நினைக்கும் போதே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அப்போ அந்த படத்தையும் இவர் காப்பாற்றிட்டார். இந்த படத்தை மட்டும் இல்லை, அந்த படத்தையும் சேர்த்து காப்பாற்றிருக்காரு. அதாவது ஐஷோ ஸ்பீட்னு ஒரு மிகப்பெரிய யூடியூபர் இருக்காரு. அவர் எங்கேயோ ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளாக் பண்ணுறது அவரோட பழக்கமாக இருக்கும். அந்த விளாகோடில் வந்து ஒருத்தர் அவரோட வண்டிக்குள்ளே ஷூவை தூக்கி போட்டுட்டு தளபதி விஜய்ன்னு கத்துறதெல்லாம் சரியாக இருக்குதா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் மீது இங்கே ஒரு தவறான பார்வை வந்துருச்சு. முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ரசிகர்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவங்க அப்படி தான் இருக்காங்க. அதற்கப்புறமாவது இவங்க வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரு காலத்தில் அஜித் வாழ்கன்னு கத்திட்டே போவாங்க. இப்போ ஒரு படத்தில் ஆர்ஜே பாலாஜி கூட வச்சுட்ருப்பார், அந்த காட்சியை வச்சுருப்பார். ரொம்ப சீரியஸாக ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும், திடீர்னு கேமராக்குள்ளே தலையை விட்டு அஜித் வாழ்கன்ட்டு போவான் அவர்கிட்ட. இது வந்து நம்ம பார்த்தோன்னே சிரிச்சிருவோம், ஆனால் யதார்த்தம் அதுவாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கே திரும்பினாலும் டிவிக்கேன்னு தொண்டர்கள் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வகையில் அவங்களுடைய விருப்பம், ஆசை, நம்பிக்கை அதை அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த யூடியூபர் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நபர் நாம் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் அவருடைய கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கே விஜயை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அது எல்லை மீறி போகும்போது அவர் தான் நம்மளை பற்றி என்ன நினைப்பார். இப்போ
யூடியூப் வரலாற்றிலேயே வந்து முதல் 10 இடத்துல இருக்கிறதுல ஒருத்தர் அவருங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இருக்கார். ஹூஇஸ் விஜய்ங்கிறார் அவர். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றாங்க. அதை வந்து எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் ரசிகர்கள் இவங்க தனித்தனியாக போய் உட்காந்து நீங்கள் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன் விஜய் திருத்தலை, ஏன் அவங்கள அரசியல் படுத்தலைன்னா கேள்வி கேட்குறது ரொம்ப முட்டாள்தனம். அப்படிலாம் வந்து ஒருத்தர் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. என்னுடைய ரசிகர்கள் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அஜித் வந்து கலைச்சிட்டாரு, இவர் கலைக்க விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறார். இப்போ கமல் வந்து ரசிகர்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சார். ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்தநாள் அப்போது அந்த தூர்தர்ஷன் பக்கத்தில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே வந்து சிறந்த தமிழறிஞர்களை வர வச்சு, ரசிகர்களையும் வர வச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேரை உட்கார வச்சு அவங்க பட்டிமன்றம் நடத்துவாங்க, பேசுவாங்க. அப்போ ஒரு முறை கமல் சொன்னார், இப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது, சார் உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுங்க, ஓகே, அதுக்காக வந்து இந்த மாதிரி தமிழறிஞர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ரசிகர்களையும் உட்கார வச்சு ஒரு பெரிய விழாவாகவே ஒரு முறை எடுக்கிறீங்களேங்கும்போது அப்போ அவர் சொன்னார், என்னுடைய ரசிகர்களை விசிலடிச்சான் குஞ்சுன்னு எவனும் சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு அறிவை புகட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அதனால் நான் வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொன்னார். ஒரு சம்பவமே நடந்துச்சு. பாரதி பாஸ்கர் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அதில் வந்து சிறப்பு விருந்தினர் அவங்க தான். இப்போ மொத்த கூட்டம் ஒரு 1000-1500 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள மேடையில் பேசுகிறதுக்கு கமல் வரவேற்கிறாரு. அவங்க மேடையில் ஏறி வரும்போது அசிங்கமாக ஒருத்தன் ஒரு ஒலி எழுப்பிட்டான் அந்த கூட்டத்திலேருந்து. கமல் முகம் மாறிடுச்சு. அவங்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டாங்க. ஆனால் கண்டுக்கல, அதை பெருசாக கவனிக்கலைன்னா அவங்க வந்து இந்த இடத்துல இதை வந்து நம்ம பேசினா சரியாக இருக்காதுன்ட்டு அப்படி கடந்து வந்துட்டாங்க. மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசி முடிக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபரை மேடைக்கே கொண்டு வந்துட்டார் கமல். ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட சொல்லி அவன் யார் பிடிச்சி கொண்டு வா மேடைக்குன்ட்டார். அந்த கூட்டத்தில் இந்த தேடுற வேலை தான் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவனை பிடிச்சி கொண்டாந்துட்டாங்க மேடைக்கு. கொண்டு வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வச்சார். அப்போ இந்த வார்த்தையை அவர் சொன்னார், உங்களெல்லாம் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றிடலாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன், ஆனால் இங்கேயும் வந்து நீ அந்த வேலையை செஞ்சேன்னா அப்படின்ட்டு கமல் சொன்னார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பசுமையாக. இப்போ பாருங்கள், அஜித் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் விசில் அடிக்கிறான், அப்படி அதட்டுறாரு அவர். அது வந்து ஒரு கண்ணிய குறைவாக அவங்க நினைக்கிறாங்க. விஜயும் அப்படி நினைக்கக்கூடியவர் தான். நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு அநாகரிகமாக ஒருத்தர் ஒரு சைகையோ அல்லது ஒரு குரலோ ஏதோ ஒன்று எழுப்பும்போது ஒரு தலைவனுங்கிறவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். அந்த வழி அவருக்கும் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும்? இவங்க தனித்தனியாக போய் பாடமாக எடுக்க முடியும். இவங்க தான் வந்து ஐயோ நாம் என்ன பண்ணாலும் நம்ம தலைவருக்கு அசிங்கமாச்சேன்னு இவங்க வந்து சரியாக நடந்துக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யூடியூபர் விஷயத்தில் உள்ளபடியாக அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஏன் இப்படி இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, இந்த பழி யாரை போய் சேருதுங்கிறது பார்க்க வேண்டியதாக போச்சு. அஜித் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாரு. அங்கே வந்து ஃபேன்ஸை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறாரு. அவர் சிரிச்ச முகத்தோட தான் ஹாய் சொல்கிறாரு. டக்குனு விசில் அடிச்சாலே டென்ஷன் ஆயிடுறாரு. இதையுமே பலர் வந்து பல விதமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்து இவர் ஃபேன்ஸை எங்கே வைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு வந்து அவர் எல்லாத்துலேயுமே ஒரு டிக்னிட்டி பார்க்குறவர். நீங்கள் அவர் படப்பிடிப்புக்கு வர்றதுலேருந்து அங்கே கலந்துக்கிறதுலேருந்து அங்கே நிற்கிறதுலேருந்து அவரை சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு நாகரிகத்தோடு இருக்கணுங்கிறத ஒவ்வொரு முறையும் அவர் உணர்த்துவார். இப்போ அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருக்காங்க. அங்கே போனவுடனே அங்கே அந்த சாப்பிட்றது கூட என்ன முறையில் சாப்பிட்ணுன்னு இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வழக்கம் போல் இவர் வந்து எடுத்து இதுலேருந்து ஒரு கை அதுலேருந்து ஒரு கை எடுக்கும்போது இல்லை இப்படி இன்டீசென்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, மடியில் வந்து இதை போட்டுக்கணும், இந்த ஸ்பூனை எடுக்கணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் நம்மளை பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போ நாம் எவ்வளோ கண்ணியத்தோடு இருக்கணுங்கிறது தான் அஜித் எப்பவும் நினைக்கக்கூடியது. அவருக்கு இந்த மாதிரி கூச்சல் இதெல்லாம் பிடிக்காம தான் வேணாம்ப்பா உங்கள் சங்கம் இதுவே வேண்டாம், ரசிகர் மன்றமே வேண்டாம், போயிருங்கன்னு கலைச்சிட்டு வந்தார் அவர். அதை தான் நான் பார்க்குறேன். அந்த அவருக்கு இந்த சமூகம் ஒரு இடத்த கொடுத்துருக்கு. அந்த இடத்துக்கு நாம் வந்த பிறகு என்னுடைய ஃபாலோயர்ஸு அதே கண்ணியத்தோடு இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவார். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.